இப்பொழுதுதான் நம்முடைய புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த சங்கம் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு புரிதல். இங்கே தோழர் மோகன்குமார் அவர்களும் வழக்கறிஞர் மோகன் அவர்களும் இந்த சட்டங்களை பற்றியும் நாம் ஒரு அமைப்பாக திரள வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார். தினத்தை கொண்டாடுகிறார். அவன் தான் காடுகளை காப்பாற்றுவதன் காடுகளை அழிப்பதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார். அது அந்த சர்வதேச பழங்குடி தினத்தன்று இந்நேரம் மகேந்திரன் சொல்லிக் கொண்டிருப்பார், எல்லா ஊர்களிலும் நம்முடைய வில்லப்பு கொடி பறக்க வேண்டும். இன்றைக்கு முதுகுலில் பறந்து கொண்டிருக்கிறது, பேபி நகரில் பறந்து கொண்டிருக்கிறது, வெண்ணை நகரில் கிராமத்தில் பறந்து கொண்டிருக்கிறது, முள்ளன் வயலில் பறக்க வேண்டும், குடில் வயலில் பறக்க வேண்டும், நரிமோனாவில் பறக்க வேண்டும், வீச்சனாக்குழியில் பறக்க வேண்டும், மச்சிக்கொல்லியில் பறக்க வேண்டும், வட்டிக்கொல்லியில் பறக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் காடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் சட்டத்திற்கு புறம்பாக வெளியேற்றிருக்கிறார்கள் என்று ஆயிரக்கணக்கான முறை இந்த துண்டறிக்கைகளை போட்டு அரசாங்கத்தினுடைய செவிப்பறைக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறோம். சட்டத்துக்கு விரோதமாக மக்களை வெளியேற்றி இருக்கிறீர்கள். இன்றைக்கும் உள்ளே மதுகுலியில் கொஞ்சம் பேர் முதுகுலியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. வெளியேற்றியது சட்டத்துக்கு புறம்பாகும். ஆகவே மீண்டும் உள்ளே இருப்பவர்களை வெளியேறு வெளியேறு என்று சொல்வதற்கு மனப்பயனை சார்ந்த எந்த அதிகாரிக்கும் எந்த அதிகாரம் இல்லை என்பதை எடுத்துச் சொல்கின்ற ஆசல் உணர்வு வேண்டும். அதற்குத்தான் இந்த கொடியங்களுடைய உயிர் பறக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். கடமை என்ற தத்துவத்தின் வழிகாட்டலாக இங்கே வந்திருக்கிறார் தோழர் மோகன்குமாரும். அதே போலத்தான் பன்னெடும் காலம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அல்ல, முதலில் நீதி வேண்டும் என்று அந்த நீதிக்கான போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதர்கள் பார்த்தால் எளிமையாக சாதாரணமானவர்களாக உங்களுக்கு தோன்றலாம். ஒரு மோகன்குமாரை நிறுத்தி ஒரு தராசில் நிறுத்தி இன்னொரு தராசில் ஆயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த விஜய் என்று சொல்லக்கூடிய விஜய் ரசிகர்களை 1000 பேர்த்தை நிறுத்தினாலும் ஒரு மோகன்குமாருக்கு ஈடாக மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது இல்லாமல் எந்த வெற்றியும் கிடைக்காது. நீதிமன்றத்திற்கு சென்றால் மட்டும் வெற்றி கிடைத்து விடும் என்று நினைத்து விடாதீர்கள். நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதியினுடைய மண்டைக்குள் புதிய செய்தியை ஏற்படுத்துவதற்கே போராட்டம் தெருக்களில் தேவைப்படுகிறது. அந்த தெருக்களில் இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். இந்த கூடலூர் பகுதியில் நீதிமன்றத்தில் நமக்காக உதவி செய்வதற்கு அறிஞர் தோழர் இர்சாத் வழக்கறிஞர் மோகனுடைய ஜூனியராக அவருக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். அவரை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். அவர் மூலமாக சட்ட ரீதியான சில பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்று கேட்டு, பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் சமவெளியில் போராட்டத்தை அந்த அடித்தட்டு மக்களுக்காக நடத்தி கொண்டிருந்தாலும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் மலைப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு போராடி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் மோகன் அவர்கள் நீலகிரி மாவட்டத்திலும் உள்ள பழங்குடிகளுக்காக நான் போராடுவேன், அவர்களை பாதுகாப்பதற்கு உங்களோடு நிற்பேன், அந்த எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்று இங்கே சொல்லி வந்திருந்த அவர்களுக்கும் சேர்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பணிகளில் எங்களோடு சேர்ந்து நிற்கின்ற இங்கே தோழர் வர்கீஸ் அவர்கள் இன்றைக்கு வரவில்லை, விதிர்காட்டில் இருக்கிற தங்கராஜ் வரவில்லை, லாசர் போன்றவர்கள் வரவில்லை, நரசிம்மன் போன்றவர்கள் வரவில்லை. ஆனாலும் அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களெல்லாம் நமக்கு முன்னாடி வழிகாட்டிகளாக பாதை அமைத்து கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த பாதையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். எங்களோடு மவுண்டாடான் செட்டி சமூகத்தைச் சேர்ந்த நம்முடைய தேவதாசும் சுரேஷும் இருக்கிறார்கள். ஈழவர் மக்களுக்கான அவருடைய தந்தையும் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய குமாரனாக ஒரு காந்திய வழியில் நின்று போராடிய சிவதேவனும் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து நாம் நம்முடைய பயணத்தை தொடருவோம். அந்த பயணம் உங்களுக்கான பயணம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.